விவசாயிகள் பம்பு செட்டுக்கு மும்முனை மின்சாரம் கொடுத்தோம். எந்த நேரத்தில் போனாலும் விவசாயிகள் மின் மோட்டரை இயக்கி நீர் பாய்ச்சலாம். உடைய அரசாங்கத்தில் அப்படி இருக்குதா? நான் அங்க திருவாரூர் தங்கி இருந்தேன். ரூம்ல அடிக்கடி கரண்ட் போயிட்டே இருக்கு. திமுக ஆட்சி எப்போதெல்லாம் வருமோ அப்பெல்லாம் கரண்ட் கட்டுப்பாடு வரும். அது என்னமோ இயற்கையா இருக்குது. நிர்வாகத்தை யாரும் பாக்குறது இல்லையா? இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? அது மட்டுமல்ல, விவசாயிகளுக்கு உரிய நேரத்தில் உரம் கிடைச்சது அண்ணா திமுக ஆட்சியில். இப்போ கடந்த 2 ஆண்டுகளா முறையா உரம் கிடைக்கிறது இல்ல. குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட காலத்தில் பயிர்களுக்கு உரம் இட்டா தான் சரியான விளைச்சல் கிடைக்கும். அதுவும் இந்த ஆட்சியில் சரியா நிர்வாக கோளாறின் காரணமாக சரியா விவசாயிகளுக்கு உரம் கிடைக்கல. பிறகு அந்த விவசாயிகள் அறுவடை செய்து அவர் நெல் மூட்டையில் பிடிச்சி அதை விற்பனைக்கு நேரடி நெல் கொள்முதல் கொண்டு போனா அங்கேயும் அந்த நெல் கொள்முதல் செய்வதில் காலதாமம். இன்றைக்கு கூட பத்திரிகையில் பார்த்தேன், 18,000 விவசாயியுடைய நெல் மூட்டை உற்பத்தி செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் 18,000 நெல் மூட்டைகள் திறந்த வெளியில் அடுக்கியிருக்கிறாங்க. மழை வந்தா அந்த நெல் மூட்டையில் நனைஞ்சு நெல்மணிகளாம் முளைச்சிடும். விவசாயிகள் பெரும் நஷ்டத்துக்குள்ளாயிருவாங்க. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது உங்க மாவட்டத்தை சேர்ந்த ஆரம்பிச்சவர் காமராஜ் அவர் இந்த இலாக்காவுக்கு அமைச்சராக இருந்தார். உடனுக்குடன் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை அரசு நேரடி நெல் கொள்முதல் கொண்டு வந்தவுடனே கொள்முதல் செய்து அதற்குண்டான பணத்தை வங்கி கணக்கில் உரிய முறையில் செயல்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்.